ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிமிலர் மேட்டர்ஸ் பற்றி சில கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சில நான் டிப்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் நெட் எக்ஸாம், டிஆர்பி, பிஜி அசிஸ்டண்ட்டு, பாலிடெக்னிக் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்று நல்லது தான். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு நோட்டு, செப்பரேட் நோட்டு போட்டுக்கங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களால் ஒவ்வொரு செப்பரேட் நோட் போட முடியலையா, அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட்டுக்காக ஒரு நோட் போடுங்க. ஒன்று முதல்ல எழுதுவாங்க, இன்னொன்று எழுதுவாங்க. இல்லையா 4 ஒரு நோட்டில் 4 டாபிக் பிரிச்சுக்குங்க. இப்படி செப்பரேட் நோட் பக்கம் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டாபிக் சம்மந்தமான கொஸ்டினை கூட தனித்தனியாக எழுதிட்டுவாங்க, அந்த போர்ஷனை எழுதிட்டுவாங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் நடத்துகிறேன். என்னென்னா, நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நடத்திட்டு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நடத்துகிறேன். ஓகேங்களா? நான் அந்த வீடியோ போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்காக போகிறேன், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வீடியோஸ் போடுவேன். ஓகேங்களா? ஆனால் தான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு ப்ராப்ளம் நடத்தும் போது ஃபஸ்ட்டு அப்படி கான்செப்ட் சொல்லிட்டு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் தரேன். நடத்தும் போதே சில ப்ராப்ளம் உங்களை மனப்பாடம் பண்ண வச்சுறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு கான்செப்ட்லையும் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், இடையில ஒரு தான் சொல்கிறேன், கடைசியாக ஒரு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இருந்தாலும் சில நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மறந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது மறந்துடும். ஏன்னா பார்க்குறது தியரி. அதனால் பெஸ்ட் என்னென்னா, நீங்கள் தனி நோட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் தனி நோட் போட்டு எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் கிடைக்குதோ, என்னோட வீடியோஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் கிடைக்குதோ அந்த டாபிக் எங்கே அந்த நோட் எந்த நோட் யூஸ் பண்ணிக்கணும் அந்த நோட்டில். இப்போ லீனியல்ஸ் டாபிக்ஸாக எழுதுவாங்க. ரியல் தனியாக எழுதுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே நோட்டில் எழுதாதீங்க. அது நான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஆனால் சில டாபிக்ஸ்க்கு நம்ம எல்லாரும் படித்தாகணும். இப்போ நெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்கிறது லீனியல்ஸ்லாம் படித்தா போதும் சொல்லுவாங்க. ஆனால் டிஆர்பிக்கு அப்படி கிடையாது. டிஆர்பி, பிஜிஎஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு யூனிட் ஸ்கிப் பண்ணாலும் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்போம் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம நேரத்துக்கு நம்ம படிச்சுட்டு போகிறோம். சப்போஸ் நம்ம பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் விட்டு போயிடும் பிஜிடிஆர்பின்னு எடுத்துட்டிங்கன்னா. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தா அதில் 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம எந்த யூனிட்டும் பிஜிடிஆர்பி பொறுத்து அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பிகினிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா யூனிட்டுமே படிங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் படிக்கும்போது அந்த டாபிக் மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஏன்னா நெட் எக்ஸாம்ங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் காலேஜில் போய் டீச் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படி கொடுக்குற ஒன்று தானே தவிர ஜாப் குவாலிட்டி கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ வரணும்னா நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் எல்லா யூனிட் படித்தாகணும். அப்போ நீங்கள் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில யூனிட் அவாய்ட் பண்ணி படிச்சிங்கன்னா முடியாது. அதனால் பெஸ்ட் நீங்கள் என்னென்னா எல்லா யூனிட்டுமே படிங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா யூனிட் படிங்க. எக்ஸாம் பக்கம் வரும்போது மட்டும் குறிப்பிட்ட சில யூனிட்ஸ் படிச்சுக்கங்க. ஓகேங்களா? அந்த பிகினிங்கில் எந்த யூனிட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட டாபிக் சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு டாபிக்ஸாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் பெஸ்ட் என்னென்னா இதுக்கு தனி நோட் போட்டு நீங்கள் எழுதலாம். சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, தனி நோட் போட்டு ரீட் பண்ணீங்க. நல்லது, குட். அது நல்ல. இதேமாதிரி நீங்கள் மற்ற வீடியோ பார்க்கலாம், என்னோடய வீடியோவில் மற்ற வீடியோ பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் ஒரு விதமாக சொல்லியிருப்பேன், சில வீடியோஸ் வந்து இன்னொரு விதமாக சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். உங்களுக்கு அது எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இங்கே பார்க்க போகிறது என்னென்னா சிமிலர் மேட்டர்ஸ் பற்றி. இப்போ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா December 16 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, June 17 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்ட் சியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே கொஸ்டின் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் பழைய கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள் நாங்கள் சொல்கிறது. நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண சொன்ன மாதிரி நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக நோட்டுக்கு போட்டுங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு டிஆர்பியில் லீனியர் அல்ஜிப்ரா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அல்ஜிப்ரா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தனித்தனியாக எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நாங்கள் இது கொஸ்டின் பார்ட் அந்த கொஸ்டின் பார்ட் சொல்ல கஷ்டம். நீங்களாக விஷுவலைஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது December 16 June 17 கேட்ட ஒரே கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். என்ன சொல்கிறாங்கன்னா, let P and Q are invertible matrices such that
PQ equal to minus QP. Then we can conclude that. என்ன கன்க்ளூஷன் நம்மால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிமிலர் மேட்ரிசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ தியரி படிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் நமக்கு டைம் சேவ் பண்ண முடியும், சீக்கிரம் கொஸ்டினோட ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக ஓகே, இந்த கொஸ்டினில் சிமிலர் மேட்ரிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சிமிலர் மேட்ரிக்ஸஸ்? இப்போ உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு 2 ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தட் இஸ் மீனிங்னா இது சின்ன ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் பார்க்க ஒரே சைஸாக தான் இருக்குது. தட் இஸ் ஒரே ஷேப்பில் இருக்குது. திஸ் கால்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரே ஷேப்பாக இருக்கும், ஆனால் பார்த்து சைஸ் வந்து மேலே முன்னாப்பில் வரலாம். அதே மாதிரி தான் 2 மேட்ரிக்ஸ் சிமிலர் எப்படி சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் எல்லா கான்செப்டும் ஒன்றா வரும். அதான் சிமிலர், ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே ஷேப்பாக இருக்குங்கிறது தான் சிமிலர் மேட்ரிக்ஸை சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா டெஃபினிஷன்னா A and B are said to be similar matrices. Similar matrices எப்போ சொல்லணும்னா if there exists a, ரொம்ப முக்கியம், there exists a non-singular matrix, non-singular matrix C such that. அப்போ non-singular என்ன அர்த்தம்? that is meaning என்ன? C inverse exist. inverse exist ஆன அர்த்தம் இருக்கணும். there is a non-singular matrix such that C such that. அப்போ என்ன சொல்கிறோம்? C inverse exist. எப்படி இருக்குன்னா A வந்து நீங்கள் C inverse B Cன்னு சொல்ல முடிஞ்சுன்னா A and B are similar matrices சொல்லுவாங்க. ஸோ டெஃபினிஷன் என்ன நோட்டேஷன்னா A similar to B ன்னு சொல்லுவாங்க. A similar to B ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போ 2 மேட்ரிக்ஸ் நீங்கள் சிமிலர் சொல்கிறீங்கன்னா there exists a non-singular matrix C such that A equal to C inverse B C ன்னு சொல்லணும். இப்படி உங்களால் ஒரு சிங்கிற மேட்ரிக்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா ஏவும் பியும் சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் டெஃபினிஷன். ஓகே, நம்ம டெஃபினிஷன் முக்கியம் கிடையாது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸுமே அதே மேட்ரிக்ஸுக்கு சிமிலர். ஓகே, எந்த ஒரு மேட்ரிக்ஸுமே அதே மேட்ரிக்ஸ்க்கு சிமிலர். ஏங்க சார், ஏவை எப்படி எழுதலாம்? I inverse AIன்னு எழுதலாம். ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே ஏவும் இந்த ஏவும் சிமிலர். ஓகேங்களா? அதனால ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் அதே மேட்ரிக்ஸ்க்கு சிமிலராக இருக்கும். ரெண்டாவது, ஏ வந்து சிமிலர் டு பியாக இருந்துச்சுன்னா which implies B also similar to A. A வந்து பிக்கு சிமிலராக இருந்தால் கண்டிப்பாக பியும் ஏக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சார்? சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ எக்ஸாம் ப்ரூஃப் பார்த்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? நான் A சிமிலர் டு பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? there exists C such that A equal to C inverse B Cன்னு வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் சியால் லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன சார்? CA equal to C inverse B C ன்னு வரும். இப்போ ரைட் சைடாக C inverse ஆக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு C inverse. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிச்சிங்கன்னா C இன்வெர்ஸ்ங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வெர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன ஆயிருதுன்னா this is identity matrix, B matrix, C inverse is also identity matrix. Okay, that is meaning an answer. ஐயால் எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்போ B. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா C இன்வெர்ஸை, C வந்து C இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ்
ஏ சி இன்வெர்ஸ்னு மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா சி இன்வெர்ஸ் இஸ் another மேட்ரிக்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? பி ஈக்குவல் டு டி இன்வெர்ஸ் ஏ டி மாற்றலாம். இங்கே டிங்கிறதுனால தான் சி இன்வெர்ஸ். அப்போ என்ன சார்? பியும் ஏயும் சிமிலர். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் சிமிலராக இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்லேயே வரும். தட் இஸ் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. மூணாவது என்னன்னா ஏ சிமிலர் டு பி இருந்துச்சுன்னா ஏ சிமிலர் டு பி அண்ட் பி சிமிலர் டு சி இருந்துச்சுன்னா which implies A similar to C. இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கீங்க. இதை வந்து நான் எக்ஸசைஸாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பேர் வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பேர் வந்து ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த ஒரு இது ஒரு ஆக்சுவலாக ரிலேஷன், எந்த ஒரு ரிலேஷனுக்கு ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவ் இருக்கோ அதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சிமிலாரிட்டி இஸ் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே ஓகே சார். இனி நம்ம முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இந்த சிமிலர் மேட்ரிக்ஸ் எதுக்காக சார் படிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஸோ ஒரு ரிசல்ட் சொல்ல போகிறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட், சிமிலர் மேட்ரிக்ஸோட முக்கியமான ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ ஏ வந்து நான் சிமிலர் டு பின்னு எடுத்துக்கிறேன் சார். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ என்ன அர்த்தம்? நான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ எழுதுறேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ என்ன சார் கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ஆஃப் ஏங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே, இப்போ ஏ சிமிலர் டு பி என்ன அர்த்தம்? ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் ஆஃப் பிசி நம்ம சொல்லலாம் அர்த்தம். நான் சொன்னேன் இதுதான் டெஃபினிஷன். அப்போ நான் ஏ போல சி இன்வெர்ஸ் பிசி எழுதிக்கிறேன் மைனஸ் லாம்டா. லாம்டா இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஐ என்ன பண்ணுறேன்னா, ஐயோட என்ன அர்த்தம்? ஐ மீனிங் என்ன சார்? ஐயோட எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை சி இன்வெர்ஸ் ஐ சின்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா ஐயோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஐயோட சி மல்டிப்ளை பண்ணால் சி, சியோட சி இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஐ. ஸோ நமக்கு அதே கிடைச்சிடும். ஓகே, ஏன்னா சி இன்வெர்ஸ்ங்கிறது ஐ. அதனால் இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்களேன், இந்த சைடு சி இன்வெர்ஸ் இருக்குது, இந்த சைடு சி இன்வெர்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம், சி வந்து ரைட் சைடு இருக்குது, ரைட் சைடு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் சி இன்வெர்ஸ் ஓகே பி மைனஸ் லாம்டா ஐ சி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0. ஓகே, லாம்டா ப்ளஸ் நம்பர் தான் சார், எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிங்கிறத டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் டின்னு சொல்ல முடியும். ஒரு சில நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஆக்சுவலாக பார்த்தா 3 மேட்ரிசஸ் இருக்கு, 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ தனித்தனியாக நான் டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் என்ன சார், இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ என்ன ஆயிடும், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் பி மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0ன்னு வருது. தட் இஸ் என்ன சார், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் பி. ஓகே, நான் கேரக்டரிஸ்டிக் ஏ எடுக்கிறேன், ஆனால் நமக்கு என்ன கொடுக்குது, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பி கொடுக்குது. அப்போ என்ன ரிசல்ட்டு நல்லா கவனிங்க. முக்கியமான ரிசல்ட் என்ன, ஏ சிமிலர் டு பியா இருந்துச்சுன்னா, இஃப் ஏ சிமிலர் டு பியா இருந்துச்சுன்னா என்ன சார், both characteristic polynomial of A and B are same. ஓகேங்களா? ரெண்டோட கேரக்டர்ஸ் பாலினாமியலும்
சேமா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகே, அப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் சார் இது ரெண்டோட ரூட்ஸ், ரெண்டோட ஈக்குவேஷன் ரூட்ஸ் சேம். அப்போ என்ன அர்த்தம்? ஏ போத் A and B have same eigenvalues. So ரெண்டோட eigenvaluesம் சேமா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டோட eigenvalues சேமா இருக்குன்னு அர்த்தம். A ஓட eigenvaluesம் B ஓட eigenvalues சேமா இருக்குன்னா இங்க என்ன eigenvalues இருக்கோ அதே தான் B ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இங்க இருக்க eigenvalue ஆட் பண்றது என்ன கிடைக்குமோ அதே தான் B ஓட eigenvalue ஆட் பண்றது எல்லாமே கிடைக்கும். That is meaning என்ன? Trace of A equal to trace of B. Okay. அடுத்த next determinant. Similarly, determinant of A equal to determinant of B. அடுத்து ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான ரிசல்ட் என்னன்னா both have same minimal polynomial. ரெண்டோட மினிமல் பாலினாமியலும் சேமா இருக்கும். both have same minimal polynomial. ஓகே, இதுதான் சார் ரிசல்ட்ஸ். ஸோ ஏவும் பியும் சிமிலர் மேட்ஸ் இருந்துச்சுன்னா இதை மனப்பாடம் பண்ணா போகும். நிறைய பேர் அதை ட்ரேஸ் ஈக்குவலாக இருக்கும், டிடர்மினன்ட் ஈக்குவலாக இருக்கும் தேவையில்லை. நீங்கள் கேட்டகரிக்கு ஈக்குவலாக சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டோட ஐகன்வேல்யூஸ் சேம் ஆயிரும். ஏன்னா இது ரூட்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு ஒரே ஈக்குவேஷன், அப்போ ரெண்டுக்கு ஒரே ரூட்ஸ் தான் கிடைக்க போகுது. அப்போ ரெண்டுக்கு ஒரே ரூட்ஸ் கிடைச்சுன்னா இப்போ ட்ரேஸும் ரெண்டோட ட்ரேஸ் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டோட டிடர்மினன்ட் ஈக்குவலாக இருக்கும், அண்ட் ரொம்ப முக்கியமானது ரெண்டோட மினிமல் பாலினாமியல் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முக்கியமான ரிசல்ட் இந்த சிமிலர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி. ஆனால் காங்கிரஸ் ஃபார் நீ நாட் பிட்ரும் இங்கேருந்து இந்த கண்டிஷன் தான் சிமிலர் மேட்ரிக்ஸ் இருக்குமான்னு அது சொல்ல முடியாது. ஓகே, அது சொல்ல முடியாது. ஆனால் ரிவர்ஸில் ஒத்து வரும். ஓகே, ஓகேங்களா சார்? சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQ ஈக்குவல் டு மைனஸ் QP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ட்ரேஸை பற்றி கேட்குறாங்க. ஓகே, இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா P and Q ஆர் இன்வெர்டபிள் மேட்ரிசஸ். அப்போ என்ன அர்த்தம்? P and Q ஆர் இன்வெர்டபிள். அப்போ என்ன அர்த்தம்? P இன்வெர்ஸோ அண்ட் Q இன்வெர்ஸோ எக்ஸிஸ்ட், ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நான் P இன்வெர்ஸ் வச்சு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் ரெண்டு பக்கமும் P இன்வெர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பை P இன்வெர்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? P இன்வெர்ஸ் Q ஈக்குவல் டு மைனஸ் P இன்வெர்ஸ் Q P கிடைக்குது. ஓகே, P இன்வெர்ஸ் ஆல்ரெடி ஒரு P இருக்கு. இப்போ P இன்வெர்ஸ் என்ன ஆயிரும்? இது ஐடென்டி ஆகும். இப்போ Q மட்டும் கிடைக்கும். நான் சொன்னேன் மைனஸ் வந்து ஜஸ்ட் நம்ம நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ P இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் Q இன்ட்டு P. தட் இஸ் மீனிங் என்ன சார்? இப்போ இங்கே தேர் இஸ் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். தட் இஸ் மீனிங் என்ன? Qவும் மைனஸ் Qவும் சிமிலர். இட்ஸ் இம்ப்ளைஸ் Q இஸ் சிமிலர் டு மைனஸ் Q. ஓகே, இப்போ ரெண்டோடது சிமிலர் சொல்லிட்டாங்க. அப்போ சிமிலர் என்ன சார் அர்த்தம்? என்ன ப்ராப்ளம் சொன்னேன்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவலாக இருக்கும், சேம் ஐகன்வேல்யூஸ் இருக்கும், டிடர்மினன்ட் ஈக்குவலாக இருக்கும், ட்ரேஸ் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு ட்ரேஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ட்ரேஸ் ஆஃப் Qவும் ட்ரேஸ் ஆஃப் மைனஸ் Qவும் ஈக்குவல். ட்ரேஸ் ஆஃப் மைனஸ் Qவும் ஈக்குவல். அண்ட் ஒன் மோர் முக்கியம் ப்ராப்பர்ட்டி, trace is linear property. அதையும் ஆச்சுங்க. Trace is linear property. That is meaning என்ன? Trace of A alpha A plus B equal to alpha into trace of A plus trace of B. அப்படின்னு அர்த்தம். ஓகே, that is meaning என்னன்னா நீங்கள் ப்ளஸ் வந்து தனித்தனியாக எடுக்கலாம், கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணால் வெளில எடுத்துக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, ஸோ வெளில எடுத்துறேன். So minus trace of Q. So trace of Q. That is meaning என்ன சார்? இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வரீங்க, பிளஸ் ஆயிரும். 2 times of trace of Q equal to 0 னா trace of Q equal to 0. Trace of Q equal to 0.
இன்னொரு சிம்பிளாக சொல்லலாம், ஒரு நம்பரும் அதோட நெகட்டிவ் ஈக்குவல் சொல்லிட்டீங்க, அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும், 0வா இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஓகே, அப்போ என்ன இருக்கும், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ட்ரேஸ் ஆஃப் q ஈக்குவல் டு 0 சொல்லிட்டீங்க. இதை யூஸ் பண்ணி ட்ரேஸ் ஆஃப் q ஈக்குவல் டு 0, ட்ரேஸ் ஆஃப் q ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போறேன், இதே ஒர்க் அவுட் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. என்ன பண்ண போறேன்னா நான் மல்டிப்ளை பை q இன்வெர்ஸ் போகிறேன், ரெண்டு பக்கமும் q இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் ரைட் சைடு. அப்போ என்ன கிடைக்கும், நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா p ஈக்குவல் டு q இன்டு q இன்வெர்ஸ், இது 5000. ஸோ இங்கே q இருக்குங்களா, q இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடுறேன், மைனஸ் p இது q இன்வெர்ஸ். அப்போ மீனிங் என்ன, பியும் மைனஸ் பியும் சிமிலர், p is similar to minus p. இப்போ சேம் ரிசல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் பியும் 0, ட்ரேஸ் ஆஃப் p is also 0. அப்போ என்ன சார், இது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ட்ரேஸ் ஆஃப் p equal to ட்ரேஸ் ஆஃப் q equal to 0. ஓகே, இப்போ ஒவ்வொரு ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் ஆஃப் p equal to ட்ரேஸ் ஆஃப் q equal to 0. ஸோ a is correct. ஆனால் இது பார்ட்ஸ் கொஸ்டின், மேபி எத்தனை கரெக்டாக, அப்போ ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி ஆகணும். செகண்ட் என்ன சொல்கிறாங்க, ட்ரேஸ் ஆஃப் p equal to ட்ரேஸ் ஆஃப் q equal to 1ங்கிறாங்க, அப்போ இது தப்பு, ஏன்னா நமக்கு 0 இருக்கு. அடுத்து என்ன சார், ட்ரேஸ் ஆஃப் பியும் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் q ஈக்குவல்ங்கிறாங்க, ட்ரூ. ஏன்னா இதுவும் 0, ட்ரேஸ் ஆஃப் q 0, என்ன 0 ஈக்குவல் டு மைனஸ் 0 தான், ட்ரூ தான். நிறைய பேர் தப்பு பண்ணிடுங்க, இது ட்ரூ ஆக்சுவலாக. ஓகேங்களா, அடுத்து ட்ரேஸ் ஆஃப் p ட்ரேஸ் ஆஃப் q ஈக்குவல் இல்லைங்கிறாங்க, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல், இப்போ டி இஸ் ராங். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி. ஓகேங்களா சார், ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னைக்கு என்ன சொல்ல கான்செப்ட் பண்ணேன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமிலராக இருந்துச்சுன்னா அதோட கேரக்டரிக் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கும். கேரக்டரிக் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கிறனால அதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் ஆயிரும், டிட்டர்மினன்ட் ஈக்குவலாக இருக்கும், ட்ரேஸ் ஈக்குவலாக இருக்கும், மினிமம் பாலினாமியல் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, கான்வர்ஸ் பார்ட் சொல்ல முடியாது, வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஸோ பழைய கொஸ்டின் பேப்பர் மறுபடியும் கேட்டிருக்காங்க அதை. ஓகேங்களா சார், சரி. ஸோ நான் அடிக்கடி சொல்கிறதா, இன்னமும் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கொஸ்டின் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்கீங்க, ஆத்தோமலைசேஷன் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்துக்கும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சின்சியராக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன் பர்டிகுலர் நான் யாரும் சொல்கிறேன்னா எம்எஸ்சி நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா எம்எஸ்சிக்கு நான் சொல்கிறேன், எம்எஸ்சி எம்பிள் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு வெளியே வரும்போது நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிற இதோட வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகே, அப்போ எங்கே போனால் நெட் எக்ஸாம் தான் பெரும்பாலும் கேட்குறாங்க, அதனால் நான் சொல்கிறேன். அதேமாதிரி பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் வரும், நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணால் பாஸ் பண்ணலாம். அதேமாதிரி பிஜிடிஆர்பிக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எடுக்கிற எல்லா எக்ஸாமே காமனாக தான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ சார்.